அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். 19ஆம் அதிகாரத்தினுடைய 13-14 பின்பகுதி. மனைவியினுடைய சண்டைகள் ஓயாத ஒழுக்கு, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. திருமணமும் தேவ திட்டமும் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே சாலமோன் சொல்லுகிற வசனத்தை பார்க்கும் பொழுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கண்டடைகிறான், அதை நிமித்தமாக கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனைவி சண்டை பிடிக்கிறவளாக இருந்தால் அது ஒரு ஒழுகுகிற வீட்டிலே வசிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு சமம் என்று சொல்லி, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளுகிற ஈவு என்று சொல்லி, அதாவது கொடை அல்லது கிஃப்ட் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12:4 சொல்லுகிறார், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லெச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஒரு எல்லை மீறிய ஒரு சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கிறபடியினால, ஒரு தவறான வழிகளிலே செல்லக்கூடியவர்களாய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு சமுதாயம் அவர்களை பார்த்து சொல்லுகிறது, ஒரு சரியான வயதில் கால்கட்டு போட்டுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இந்த திருமணத்தை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்கிறவர்கள் சொல்லுகிறது, இது ஒரு 1000 காலத்து பயிர் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இன்றைக்கு வேதத்தின்படி இந்த திருமணத்தையும் அதனுடைய திட்டங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தின்படி குடும்பங்கள் அமைக்கப்படும் பொழுது அது இந்த சமுதாயத்திற்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆணை திருமணம் செய்கிற, பெண்ணை திருமணம் செய்கிற, பல தார மனத்தை செய்கிற இன்றைக்கு அநேக நிலைமைகள் காணப்பட்டு சமுதாயம் சீர்குலைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பழைய நாட்களிலே, நாகரிகம் இல்லாத நாட்களிலே ஒரு கொள்கையை சொல்லுகிறார்களே, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? குரங்கிலிருந்து தோன்றிய மனிதன் திருமணம் என்ற நிலைக்கு வருகிறதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயிற்றுன்னு சொல்கிறாங்க. முதல்ல குழுவாக கூட்டமாக குரங்கிலிருந்து வந்த மனிதன் விருப்பம் போல வாழ்ந்தான். அவன் விரும்பினவர்களோடு கூட உறவு கொண்டு வாழ்ந்தான். பின்பு நாகரிகம் உருவான போதுதான் குடும்ப வாழ்க்கைகள் உருவாயின என்று அவர்கள் கருத்து கூறுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்திலேயே தேவன் தெளிவாக சொல்லுகிறார், தேவ சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். முதல் மனிதனையே ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துகளையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், அவர்கள் பாவத்தில் விழுந்த பின்புதான் அந்த பாலுணர்வை, அவர்கள் அந்த உறவை ஏற்படுத்தினபடியினால் குழந்தைகள் பிறந்தது என்று சொல்லி. இல்லை, ஆண்டவர் அவர்களை உண்டாக்கின நாளிலேயே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி மனுஷனுடைய எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவனிடத்தில் கொடுத்த பொழுது அவனும் ஏற்ற துணை என்பதை புரிந்து கொண்டவனாக அருமையாக அவன் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக அவன் சொல்லுகிறான், அவள் என்னுடைய எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில மாம்சமுமாய் இருக்கிறாள் என்பதை அருமையாக அவன் அறிக்கையிடுகிறான். அவள் என்னிலிருந்து மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இன்றைக்கு மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று சொல்லப்படுகிறதே, தேவனுடைய திட்டத்தை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கென்று உண்டாக்கப்பட்ட ஏற்ற துணை
இந்த துணை என்னுடைய எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறது. ஆகவே நான் அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுத்தாக வேண்டும். நான் தலைவன் என்கிற ஒரு பதவியில் இருக்கலாம், அவள் துணைவி என்கிற ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறார், நம்முடைய சரீரத்திற்கு, புருஷனுடைய சரீரத்திற்கு மனைவியே அதிகாரி என்றும் மனைவியினுடைய சரீரத்திற்கு புருஷனே அதிகாரி என்றும் சொல்லிவிட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார், தேவனே, ஆண்டவரே, கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது மனைவியானவன் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று சொல்லி அருமையான ஒரு கட்டளையை அங்கே பவுல் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏற்ற துணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய எலும்பில் எலும்பும் என்னுடைய மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனை அவனுடைய சொந்த சரீரத்துக்கு நான் தான் அதிகாரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். புருஷனும் மனைவியை அவளுடைய சரீரத்திற்கு நான் தான் அதிகாரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பத்திற்கு தேவனே, கர்த்தரே தலை என்பதை, இயேசுவே தலை என்பதை புரிந்து கொண்டு வாழ முற்படும் பொழுது அவர்களுக்குள்ளாக இந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கிறபடியினால அவர்கள் பிரிந்து செல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழும் பொழுதும் அழகான ஒரு போதனை செய்கிறார். 19ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனையில், எத்தனையோ போராட்டங்களில் இது தேவ திட்டம், திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்பதை அறிந்து கொள்ளாதபடியினாலே இன்றைக்கு அநேகருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லது தன்னுடைய சுய விருப்பத்திற்கேற்ப மனிதர் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு அத்தனை எரிச்சல் ஊட்டக்கூடியதாக, அத்தனை கோபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதை என் வேதம் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோன் எழுதும்பொழுது எபிரேயர் 13:4 சொல்லுகிறார், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாகியும் விவாக மஞ்சம் அசுத்திப்படாததுமாய் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாகியும், கனமுள்ளதாக இருக்கணும்னு சொன்னால் தேவ திட்டம் இதில் இருக்குதுன்னு சொல்லி புரிந்து கொள்ளணும். தேவன் நன்மையான ஒரு மனைவியை தந்திருக்கிறாள், நன்மையை கண்டடைந்திருக்கிறேன் என்பதற்காக ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவள் எனக்கு ஒரு எந்திரம் அல்ல, ஒரு அடிமை அல்ல, என்னுடைய எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், தேவன் எங்களை இணைத்திருக்கிறார் என்கிற ஒரு ஆழமான உணர்வு ஒரு 2 பேருக்குள்ளே உருவாகி இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய சரீரத்திற்கும் என்னுடைய சரீரத்திற்கும் நாங்கள் மாற்றி மாற்றி அதிகாரி, எங்களுக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வாழ முற்படும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு பக்தி உள்ள சந்ததியை பெறுகிறவர்களாக வாழ முடியும். இதுதான் இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவை. இன்றைக்கு விவாக மஞ்சம் அசுசிப்படாத ஒரு வாழ்க்கை, கண்கள் போன போக்கில், விரும்பினபடி மனம் போன போக்கில் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு வேசி கல்லராக விபச்சாரக்காரர்களாக இராதபடி தேவன் எங்களை நியாயம் தீர்த்து விடுவார் என்கிற பொறுப்பில் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்கிற அந்த கட்டளையை உணர்ந்தவர்களாக வாழும்போது தேவனுடைய திட்டம் அந்த குடும்ப வாழ்க்கையிலே பரிபூரணமாய் நிறைவேறும். தேவன் தருந்த ஈவு கொடை என்பதை நாம் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள்.